ஏற்கனவே உழைச்சி கஷ்டப்பட்டு அதுக்கு கிடைக்காத அந்தஸ்தும் அங்கீகாரமும் கௌரவமும் பொறுப்பும் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பா நிகர லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. அது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய ராசிய குரு நேரடி பார்வையா பார்ப்பது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராசிக்கு 7ல குரு வருவார். அந்த 7ல குரு வரும்பொழுது நேரடியா 7ஆம் இடத்து பார்வையா ராசியை பார்க்கறதுன்றது ஒரு உடலையும் மனதையும் தெம்பாக்கி விட்டுடும். சார் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார், ஒரு மருத்துவ செலவுகள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், டாக்டர்ஸ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார், ஸ்கேன் எடுத்து இந்த குறை இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வைத்தியம் பார்த்து கூட சரியாகலையே. 7.5 சனி காலத்திலிருந்து படாத பிரச்சனையா உங்களுக்கு? 7.5 சனியில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தானே கஷ்டப்பட்டீங்க. பொண்ணையும் இழந்தோம், பொருளையும் இழந்தோம், உயிர் மட்டும்தானே கடவுள் மிச்சம் வச்சிருந்தாரு. எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நிம்மதியிலேயே சனி பயிற்சியாகி கூட கடந்த 1.5 வருஷம் ராகு வந்து அர்த்தாஷ்டமத்தில் உட்காந்து ஒரு சந்தோஷம் இல்லாதானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க, காத்தாடி போல தானே நடிச்சிட்டு இருந்தீங்க. அந்த காலம் எல்லாம் மாறப்போகுது. தெய்வத்தோட அருளோட உங்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால உடம்புல இருந்த பிரச்சனை சரியாக போகுது, மனசுல இருந்த பிரச்சனை சரியாக போகுது. நிறைய விஷயங்களை மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகி ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது தடுமாறிக்கிட்டு இருந்த நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில் பயணம் செய்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புத காலம்.